அதிகாரம் 6. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்யலாம். கர்த்தர் வெளிப்படுத்துகிற ரகசியங்களை மாத்திரமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட வேண்டும். அதற்கு மிஞ்சி ஆழமாக போவோம் என்றால் ஆழத்தில் இருள்தான் இருக்கும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் தேவனிடத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். கிறிஸ்துவானவரே அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 7 முத்திரைகளில் 6 முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் யோவான் அங்கு பார்த்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை, 5ஆம் முத்திரை, 6ஆம் முத்திரை.